ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான். எஸ், நான் என்ன பேச போகிறேன் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஆக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 15th and 16th ஆஃப் ஆகஸ்ட்டு. இன்னும் ஹார்ட்லி 15 19 20 நாள் கூட இல்லை. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது வரைக்கும் வரல. எத்தனை பேர் ரிட்டைன் பண்ணலாம், எவ்வளோ பட்ஜெட்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு எனி மூமெண்ட் வரலாம், இல்லை அதே கூட இருக்கலாம், வீ டோன்ட் நோ. ஆனால் ஒன் திங் இஸ் ஷுர், நரேந்திர கண்டோலை பற்றி இப்போ பேச போகிறேன். என்ன பேச போகிறேன்? என்ஒய்பி கேட்டகரி. ஒரு என்ஒய்பின்னா நியூ யங் பிளேயராக தான் இவர் வந்தார். பொதுவாக 2 சீசன் தான் என்ஒய்பி. சில சமயம் 3 சீசன், அது கான்ட்ராக்டை பொறுத்தது. பட் மோஸ்ட்லி எல்லாமே 2 சீசன் தான் இது நடந்து தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அரசு நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன். நரேந்திர கண்டோலா மைட் பி ரிலீஸ்டுன்னு. அதுக்கு என்ன காரணமும் நான் கண்டுன்னு சொல்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா கண்டிப்பாக இருக்கும், சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கோ யோசிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். ஹை எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கும் அந்த வாட்டி. பிகே 11 நம்ம சேர் 11 ஆகட்டும், உதயகுமார் ஆகட்டும், எல்லாம் புது செட்டப் பீப்புள், ஸ்ட்ராட்டஜி, இன்னும் கோச்சுன்னு ஒருத்தர் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. சேர் 11 பிளான்லாம் ஒர்க் அவுட் பண்ண எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. இப்போ பிளேயர்ஸ், கரெக்டான பிளேயர்ஸ் நமக்கு வேணும். ரைட். கண்டிப்பாக சாகர் ராத்தி இவங்களாம் ரிட்டைன் ஆகிடுவாங்க. இமான்சு யாதவ், அபிஷேக், மோஹித், அஜிங்கே பவர் அண்ட் ஆல். ஏன்னா இவங்களாம் வந்து ரீட்டைன் யங் பிளேயர் லிஸ்ட்டில் வராங்க. ஸோ ரைட். இப்போ ஆனால் நரேந்திர கண்டோலா மட்டும்தான் நியூ யங் பிளேயர் லிஸ்ட்டு. நியூ யங் பிளேயர் லிஸ்ட்னா அந்த ரூல்ஸ் நம்ம சொன்னேன் இல்லையா, 2 பிளேயர் தான் வச்சுக்க, 2 வருஷம் மோஸ்ட்லி நியூ யங் பிளேயரு. சம் கேஸஸ் 3 years டிபெண்டிங் அப்பான் த கான்ட்ராக்ட். இவரோட கான்ட்ராக்ட் நமக்கு தெரியல. 2 சீசன் வச்சுன்னு பேசுவோமே. பொதுவாக 2 வருஷம் சீசன் தான், 2 முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஆப்ஷன் ஆகும்னா, ஒரு பிகேஎல் 9ல் விளையாடும் போது ஒரு ரெக்கார்டெல்லாம் கொஞ்சம் நம்ம பேசி ஆகணும், திரும்ப ஞாபகப்படுத்திக்கணும். 243 ரைடு பாயிண்ட் எடுத்தார் ஃபர்ஸ்ட் டெபு சீசன். அவருக்கு அதான் பிகேஎல் 9 விளையாட்டார், பிகேஎல் 10 விளையாட்டு. 2 வருஷம் முடிஞ்சு பிகேஎல் 11 வரப்போகுது. அந்த டெபு சீசனில் ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஹையஸ்ட் அவர் தான். இதுக்கு முன்னாடி சித்தார்த் தேசாய் தான் பிகேஎல் 6ல் யூமோபாய்க்கு விளையாடும் போது டெபு சீசனில் 218 பாயிண்ட் வச்சிருந்தார். அப்போ ஃபசல் அட்ராச்சாரிலாம் வேறு இருந்தார் அவங்க டீமில். சித்தார்த் தேசாய் தான் ரெக்கார்டு வச்சிருந்தார். அதை இவர் பிகேஎல் 9ல் உடைச்சார். 218 பாயிண்ட் சித்தார்த்தா, 243. எல்லாருக்குமே தெரியும், இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிளேயர். ரைட். ஒரு டீமுக்கு 6 என்ஒய்பி வச்சுக்கலாம், அலௌடு ஈச் டீமு. இப்போ நரேந்திர கண்டோலா 2 சீசன் முடிஞ்சு போச்சா. அண்ட் இப்போ அவங்க ரீட்டைன் பண்ணாங்க, தமிழ் தலைவாசு ரீட்டைன் பண்ணி அதுக்கு நரேந்திர கண்டோலா ஒத்துக்கிட்டாருன்னா அவர் ஆர்ஒய்பி லிஸ்ட்டுக்கு போயிடுவார். அதாவது ரீட்டைன் யங் பிளேயர்ஸ் லிஸ்ட்டுக்கு போயிடுவார். அவர் வந்து சப்போஸ் இல்லை எனக்கு வேண்டாம் நான் ஆக்ஷனுக்கு போகிறேன்னு சொன்னார்னா அவரை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்க வேறு வழி கிடையாது. ரிலீஸ் பண்ணி அவர் ஆக்ஷனுக்கு வர்ற வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஆக்ஷனுக்கு வந்தார்னா உங்களுக்கு தெரியும், அவர்லாம் லட்டு மாதிரி மினிமம் 1.25 கோடி ஈஸியாக அவருக்கு கிடைக்கும். இப்போ இருக்கலாம் மேபி 30 lakhs வரைக்கும் பே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு என்ஒய்பிக்கு ஒரு 7 லட்சமோ என்னமோ, செகண்ட் இயர் இது ஒரு அமௌண்ட்டு. அதை பற்றி நமக்கு கிளியர் ஐடியா தெரியல. பட் டெஃபினெட்லி ஆப்ஷனுக்கு வந்தால் பவன் ஷராவத்தெல்லாம் 2.5 கோடி போன அளவுக்கு போகிறாரோ இல்லையோ, கண்டிப்பாக 1 கோடியெல்லாம் தாண்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆப்ஷனுக்கு. அவர் ஆப்ஷனுக்கு வந்ததுக்கப்புறமும் கூட இவங்க வந்து எஃப்எம் கார்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டதுன்னா. தமிழ் தலைவாஸ் நமக்கு இவர் தான் கண்டிப்பாக வேணும்னா பட்ஜெட் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா எந்நேரம் சேரில் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து லைவில் கூட நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதில் கூட தமிழ் பிளேயர்ஸை பற்றிலாம் கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னாங்க. பார்ப்போம். தமிழ் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆப்ஷனில் எடுக்கலாம். இல்லை இவரே நீங்கள் எஃப்எம் எடுக்கலாம். நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது இந்த மாதிரி 2 வருஷத்தில் விட்டு போனவங்க. நியூ யங் பிளேயரை வந்தவர் தான் நவீன் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், சச்சின் தன்வர் ஆகட்டும், அஸ்லாமின் நாம்தார், மோஹித் கோயத். அதனால இன்னைக்கு இப்போ அவங்க எல்லாம் சூப்பர் ஸ்டார், வெரி குட் பர்ஃபார்மர். ஸோ வெரி குட் பர்ஃபார்மர்லாம் வந்து தன்னை வேல்யூ ஏற்றிக்க தான் பார்ப்பாங்க. அதில் ஒன்றும் எந்த தப்புமே கிடையாது. கிரிக்கெட்டில் கூட பாருங்கள், மிச்சர் ஸ்டாக் 25 கோடி வாங்கி போயிட்டார். வாங்க ஆண்ட்ரூ ரசல், சுனில் நாராயணெலாம் விளையாடி இருக்காங்க 10 வருஷமாக. அவங்க 7-8 கோடி 10-12 கோடி தாண்டல. ஸோ இவர் ஆப்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். அதுவும் இல்லாமல் கொஞ்ச நாள் நான் பார்த்தேன், நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியல, இவங்களோட ட்விட்டர் அதை எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசோட ஆக்டிவிட்டி நிறைய வருது. அதில் வந்து கொஞ்ச நாளாகவே நரேந்திர கண்டோலாவை காணும். ஆமாம். ஸோ அதெல்லாம் கூட ஒரு இண்டிகேஷனாக எனக்கு தெரியல, பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் ஆப்ஷனில் தெரிஞ்சிடும். ரிலீஸாக ரீட்டைனாக அதுவும் இன்னும் ஃபியூ டேஸில் தெரிஞ்சிடும். ஸோ அப்போ நமக்கு ஒரு கிளியர் ஐடியா தெரிஞ்சிடும். ஆப்ஷனுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். எல்லாம் போட்டி போடும்போது பார்க்கும்போது தான் ரியல் வேல்யூ ஆஃப் நரேந்திர கண்டோலா தெரியும். அண்ட் தேவைப்பட்ட எஃப்எம்மில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் கருத்து என்ன, இதை பற்றி சொல்லுங்கள். அதெல்லாம் இல்லை சார், தெரியாமல் பேசுகிறீங்க, அதெல்லாம் அவர் இங்கே தான் விளையாடுவார்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கும் அவர் இங்கே தான் விளையாடணும்னு ஆசை. தட்டுறோம் தூக்குறோம், உன்னால் முடியும் தம்பி. இவர் நல்ல காம்பினேஷன் செட் ஆகிருக்கு. அஜிங்கே பவார் அண்ட் நரேந்திர அதை உடைக்க விரும்ப மாட்டாங்க. பட் அந்த ஒரு வந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா, நியூ யங் பிளேயரு வந்த ஃபஸ்ட்டு டெபு சீசனில் கலக்குனதுனால அவரோட வேல்யூ கண்டிப்பாக இப்போ ஏறிடுச்சு. எல்லாரோட முகமும் அவர் பக்கம் தான் திரும்புது. ஏன்னா பவன் ஷராவத், நவீன், பிரதீப் நர்வால்லாம் இன்னும் 2-3 சீசன் தான் நினைக்கிறேன். 3-4 சீசன் ரிட்டர் ஆகி போக வேண்டியதுதான். ஏன்னா பீக் டைமில் முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் பிளேயர்னால் எம் சுதாகர் ஆகட்டும், நரேந்திர கண்டோலா, இந்த மாதிரி நியூ பிளேயர்ஸ் நிறைய பேர் வராங்க.
பார்க்கலாம். உங்கள் கருத்து எதுவும் சொல்லாங்க, எல்லாத்துக்கும் போது சொல்கிறேன். பொறுமையாக நன்றி. அண்ட் அதே சமயத்தில் இதுக்கு ரிவ்யூ போட்டிருக்கேன், ராயன் தனுஷ் படம். ஸோ உங்கள் படம் பார்க்க பிடிக்குதோ இல்லையோ, எனக்காக அதை இதே சேனலில் தான் இருக்குது, பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. ஓகே ரைட். பொறுமையாக நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.